அதனாலே நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 1:47. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நீர் எங்களுக்காக பிறந்தீர் என்பதை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தியை நீர் அன்றைக்கு அநேகருக்கு அறிவித்தீர். ஆண்டவரே, நாங்களும் எதுக்குமே தகுதி இல்லாமல், ஒன்றுக்குமே தகுதி இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்கும் அந்த செய்தியை நீர் அறிவித்தீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மிகவும் பெரியதாக எங்கள் மேலே இருக்கபடியா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உமக்குள்ளாக களி கூறத்தக்கதாக எங்களோடு கூட பேசும். நீர் இடைப்படும். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அநேக செய்திகள், அநேக வருஷங்களாக நாம் கிறிஸ்மஸ் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இந்த இடத்துல நாம் அதை தான் பார்க்கிறோம். என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. களி கூறுகிறதுனா என்னது? ஒரு ஓவர்ஃப்ளோ இல்லையா? ஒரு மகிழ்ச்சியை, ஒரு எக்ஸ்பிரஸ் இல்லையா? அதை நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம், அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம், அல்லது ஏதோ ஒரு விதத்திலேயே மற்றொரு விதத்திலேயோ நம்முடைய சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா? வெளியே கொண்டு வந்து நம்ம காண்பிக்கிறோம். அதுபோல் இந்த மரியாள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அவளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை அவள் அங்கே வெளியே கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால், அங்கே அவளுக்குள்ளாக ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்று சொன்னால், அவள் இயேசுவை தனக்குள்ளாக வைத்திருக்கிறாள். அல்லேலூயா. இயேசுவை நாம் நமக்குள்ளாக வைத்திருக்கும் பொழுது, இயேசுவை நமக்குள்ளாக வைத்திருக்கும் பொழுது இருக்கிறதான சந்தோஷம் மிகவும் உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் கிருபை. பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்போது முதலாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். அந்த கிருபை என்கிறதான வார்த்தை, இந்த கிருபை என்கிறதற்கு என்னன்னா இன்னொரு வார்த்தை ரட்சிப்பு. தகுதியே இல்லாத ஒன்றுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார்? தகுதிப்படுத்தி நம்மளை மீட்டு கொள்கிறார், நம்ம ரட்சிக்கு. இதெல்லாம் ஒரு ஃபேமிலி வேர்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். கிருபை, ரட்சிப்பு, இதெல்லாம். அப்போது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிருபைன்றது பெரும்பாலும் ஆண்டவர் தான் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பார். ஆனால் தாவீது கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, தாவீது ஆண்டவர் குறித்து சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். ஏன் என்று சொன்னால், தாவீது அவர் ஆண்டவருடைய கிருபையை முழுவதுமாக என்ன பண்ணார்னா உள்வாங்கி கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் எதுக்குமே தகுதி இல்லாதவன். அவன் யாராக இருந்தான்? ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? அரண்மனையிலே அமர வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட இதற்குமே தகுதி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இன்று ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள். அநேக நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பது உண்டு. அநேக ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் ஒரு வேளை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசித்து பாருங்க. இந்தியாவுக்கு இந்த சுவிசேஷம் வராமல் இருந்தால், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வராமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைந்த ஒரு தேசமாக தான் இருந்திருக்கும். இந்தியாவில் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் என்ன வந்துச்சு? சுவிசேஷம் வந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு தான் எல்லாத்துலேயுமே லீடிங்காக இருக்குது. ஒருவேளை அரசாளுகிறவள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் தமிழ்நாட்டை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல இந்த கிருபையை அவர்கள் அந்த மரியாளும் மார்த்தாளை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்து தேவன் அந்த ராஜ்ய பாரத்தை, அந்த கிங்டம், அந்த
தேவனுடைய விஷனை, தரிசனத்தை அல்லது அந்த பேஷன், அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவேனும் அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கூட பாருங்க, நம்மை சார்ந்தவர்கள் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரியும். உங்களை விட சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நிறைய வசனங்கள்லாம் தெரியும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன இல்லை? கிருபை இல்லாமல் போயிற்று. இங்கே இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, யோவான் ஸ்நானகனுடைய அப்பா. அவர் யாருன்னா, தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர். அவருக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு தூதனை அனுப்பி ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். அவர் எங்க வந்து வெளிப்படுறாரு? தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில் தேவதூதன் என்ன பண்றாரு? வந்து பேசுகிறார். எல்லாம் பேசி முடிச்ச உடனே இவர் என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? இது எப்படி ஆகும்? அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்ண முடியாது. இதுக்கு தான் கிருபையினால நம்ம என்ன பண்ணோமா? ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய அறிவினால நம்ம என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய வேற எந்த ஒரு காரியத்தை செலுத்தியுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அந்த தேவனுடைய மனுஷன் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிற ஒரு வேலை, மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல அந்த நாட்களில் அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய கர்த்தருடைய சமூகத்திலே ஜனங்களுக்காக தூபம் காண்பிக்கிறதான ஒரு மனுஷனாக இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் தேவதூதன் வந்து ஒரு செய்தியை, ஒரு நற்செய்தியை சொல்லும் பொழுது அதை அவனால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம் ஆலயத்தில் வந்து ஒரு வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்காக உரைக்கப்படும் பொழுது, ஒரு வசனம் ஆலயத்திலிருந்து நமக்கு நேராக வரும் பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல? அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. அல்லேலூயா. இவன் கேட்கிறான், இது எப்படி ஆகும்? ஏனென்று சொன்னால் அவருடைய மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குது? மாம்சீகமாக இருக்கிறது. அதே வார்த்தையை தான் இங்கே மரியாள் கேட்கிறாள். அதே அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் வாசியுங்கள். இது எப்படி? அதே தேவதூதன், அதே மெசேஜ். ஆனால் மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும் பொழுது, தேவதூதனத்தில் மரியாள் என்ன கேட்கிறாள்? இது எப்படி ஆகும்? இதே தேவதூதனிடத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அவர் கேட்கும் பொழுது அந்த தேவதூதன் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அது கீழே இருக்கிற வாசனம் 18-19 கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு இதுக்கு மேலே தேவதூதனுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லாமல், நீ இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டாம், நீ பேச வேண்டாம், அமைதியாக இருன்னு சொல்லி அவருடைய வாயை என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அடைத்தார் என்று சொன்னால், தேவனுடைய திட்டம் வேண்டியதா இருக்கிறது. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா அங்க விசுவாச குறைவு ஏற்பட்டுவிடும். தேவனுடைய நீதி என்ன பண்ண முடியாது? நிறைவேற முடியாமல் போய்விடும். ஆகையினால தேவதூதன் பார்த்தாரு, இந்த வயசான இந்த கிழவனை என்ன பண்ண முடியாது, நம்மளால திருத்த முடியாது. யூ பெட்டர் பி குவைட். அல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஒருவேளை அது இயற்கைக்கு மாறான ஒன்றாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசிங்க, இல்லை என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அமைதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அங்கே ஒரு தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் அங்கே வனாந்தரத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி கேட்கிறார், இந்த எலும்புகள் எல்லாம்
உயிரடையுமா என்று கேட்கிறார். அவர் அங்க என்ன சொல்கிறார்? உனக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அங்க அவரால் நம்ப முடியல. ஏன் என்று சொன்னால் அது உலர்ந்து போன எலும்புகளாக இருந்தது. அது ஏதோ செத்த பிணங்களாக இல்லை, உடனே உயிர் வந்துடுறதுக்கு. அந்த எலும்புகளில் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அந்த எலும்புகளுக்கு மேலே சதைகள் இல்லை. அந்த எலும்புகளுக்குள்ள எந்த ஒரு உயிரடைவதற்குண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே இல்லை. ஆனால் தேவன் கேட்கிறார். இங்கே அவனால் என்ன பண்ண முடியல? அவனுடைய சிந்தனைக்கு அது எட்டவில்லை. என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி அவனால் என்ன பண்ண முடியல? யோசிக்க முடியவில்லை. அவன் என்ன சொல்கிறான் சொன்னால், ஆண்டவரே நீர் ஒருவரே அறிவீர். அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டவர் அவனை என்ன பண்ண முடிஞ்சுன்னா அந்த இடத்துல பயன்படுத்த முடிஞ்சிச்சு. அவனை கொண்டே ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவனை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நாம் பொறுமையா இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தை நிச்சயமாக அது கிரியை செய்யும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் சொன்னார், அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம், அவர் மனுஷனை போல மனம் மாறுவதற்கு அவர் என்னல்ல, மனுஷன் மனுபுத்திரன் அல்ல, அவர் தேவன். அவர் சொன்னார்னா எப்படியும் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். எப்படியும் நடத்துவார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். இங்கே சகரியானுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விசுவாசம் அவனிடத்துல இல்லை. அவன் சொல்லுகிறான், பாருங்க, நான் யாரு அப்படின்னு நீ தெரியாம என்கிட்ட பேசுறியோ அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன சொல்றானா, நான் தேவனுடைய சமூகத்துல நிற்கிறவன். அந்த வசனத்தை கூட வாசிங்க, 18ஆம் வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்கிறவன். இப்பயாவது என்னை என்ன பண்ணு, நம்பு, நான் சொல்ற வார்த்தையை நம்பு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஏக்கத்தோடு என்ன பண்றாரு? அவரிடத்துல சொல்லுகிறார். ஆனால் அவரிடத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லை. பார்த்தாரு, பெட்டர் நீ அமைதியா இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட சில சிச்சுவேஷன்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, அல்லது உன்னை ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வந்திருக்கும். ஆனால் அதை நாம் விசுவாசிக்காததுனால சில நேரத்தில் அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது அமைதியாக வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் அதே கேள்வியை அதே தேவதூதனிடத்தில் இங்கே கேட்கப்படும் பொழுது அவள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவன் அங்கே அவருக்கு வாக்கை கொடுக்கிறார், ப்ராமிஸை கொடுக்கிறார். இங்கே பனிஷ்மெண்ட் வருகிறது, இங்கே கிருபை பெற்றவளே என்று சொல்லும் பொழுது என்ன வருகிறது? ப்ராமிஸ் வருகிறது. அல்லேலூயா. நாம் கிருபை பெற்றவளாய் இருக்கும் பொழுது தேவனுடைய வெளிப்பாடை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இங்கே மரியாளுக்கும் இந்த ஊழியக்காரருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இங்கே வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். 1 லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, மன்னிக்கவும் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே. போதும். தேவதூதன் அந்த அவ இருக்கிற வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, என்னது? கிருபை பெற்றவளே. அல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. There are many women in the country. அந்த நாட்களில் அநேகர் இருந்தார்கள், அநேக பரிசுத்த வாட்டிகள் இருந்தார்கள், கன்னியாஸ்திரிகள் இருந்தார்கள். ஆனால் இந்த மரியாள் மேலே தேவனுடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. அப்போ நாம் தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனை நாம் நமக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது என்ன வேண்டும்? கிருபை வேண்டும். அதனால தான் ரோமர்லையும் மற்ற அதிகாரத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், கிருபையினால் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ நீங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறார், உங்களுக்குள்ளாக பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க கிருபை பெற்றவர். அல்லேலூயா.
நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த உலகத்திற்குரிய எந்த காரியத்திற்கும் நாம் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த எல்லா சட்டதிட்டங்களும் இயற்கைக்கு மேலான எல்லா காரியங்களும் செய்வதற்கு மேலாக தேவன் நமக்கு இருக்கிறார், கிருபை நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் கிருபை தான். அல்லேலூயா. இந்த கிருபை என்ன செய்யணும்னா, கீழே குப்பையில் இருக்கிறவனை தூக்கி எங்கே வைக்குமா? சிங்காசனத்தில் உட்கார வைக்கும். அதை தான் இங்கே மரியாள் அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இங்கே 40 வசனத்துக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே மரியாள் அங்கே ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை நாம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அவள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன். இரக்கம், கிருபை இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளாக பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை இவர்கள் தக்க வைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிறந்தார், சந்தோஷம் உண்டாயிட்டு, சாஸ்திரிகள் வந்தார்கள், இதை பற்றியே நம்ம வருஷம் முழுவதும் யோசித்துட்டே இருந்தேன். ஆனால் இன்றைய நாளில் நான் யோசிக்கும் பொழுது இவருடைய லைஃப், அந்த ஒரு 10 மாதம் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்தில் வந்த அந்த நிமிஷத்தில் இருந்து அவர்களை பெற்றெடுத்து அவர்கள் வளர்க்குற நாள் வரைக்கும் உள்ள அவருடைய வாழ்க்கையை நான் சற்று தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கையும் முழுமையான கீழ்ப்படிதலும் 2 பேருக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன இருந்துச்சு? நம்பிக்கை, கீழ்ப்படிதல். நம்ம நிறைய வசனங்களை நம்ம இந்த தியானிச்சிருக்கோம். அநேக வசனங்கள் அநேக வருஷங்களாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது மத சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவருடைய வார்த்தையை நம்புவதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவா நான் ஒரு கிறிஸ்தவன், என்ன செய்யணும்? கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நான் போக வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், தசம்பாகம் கொடுக்க வேண்டும். இது என்னது? ஒரு மத ரீதியான ஒரு ரிலீஜியஸ் ஆட்டிடியூடு. ஆனால் தேவன் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கவில்லை, வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிக்க எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கே என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய மத நம்பிக்கை வேறாக இருந்தது. அவர்கள் இருந்ததான அந்த சூழ்நிலைமைகள் வேறாக இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லாம் அதையெல்லாம் விட அதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணாங்க? நம்பினாங்க. என்ன தேவனுடைய வார்த்தையை எப்படி நம்பினாங்க? யோசித்து பாருங்க. யோசேப்பினுடைய மனநிலைமையை, அவளுக்கு ஒரு பெண்ணை பார்த்துருக்கிறார்கள், திருமணத்திற்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படியோ ஒருவேளை மரியாளே வந்து சொன்னார்களா அல்லது வேறு யாரும் வந்து சொன்னாங்களான்னு தெரியல. யோசேப்புக்கு ஒரு செய்தி கிடைச்சது. என்ன செய்தின்னா, மரியாள் என்னமாயிட்டாங்க? கர்ப்பமாயிட்டாங்க. அவனுடைய மனநிலைமை எவ்விதமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவன் என்ன நினைச்சான்? அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் நீதிமான் என்று சொல்லி. ஆகையினால அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, இதை 4 பேர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அல்லது தூசித்து அவளுடைய மனநிலைமையை சின்னாபின்னமாக்கி, அந்த குடும்பத்தினுடைய நிலைமையெல்லாம் சின்னாபின்னமாக்கி, தான் ஒரு நீதிமான் என்று காண்பித்துக் கொள்வதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணல? நினைக்கவில்லை. மாறாக என்ன பண்ணானா, அவளை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான், நினைத்திருந்தான். அல்லேலூயா. ஒரு நீதிமானுக்குள்ள இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பண்புகள் என்னன்னு சொன்னால், மற்றவர்களுடைய பாவத்தை, குறைகளை என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். அன்பு சகல பாவத்தையும்
மூடும். இங்கே யோசேப்பு என்ன செய்தார் என்று சொன்னால், அப்படியே நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் இங்கே வயசானவங்க இருக்கிறீங்க, திருமணம் ஆனவர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நிச்சயிக்கப்பட்டதான அந்த நாட்களை நினைச்சு பார்த்து இந்த யோசேப்பினுடைய காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மனநிலைமை, யோசேப்பினுடைய மனநிலை என்னவென்று சொன்னால், மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று சொல்லி, இயற்கைக்கு மாறான ஒன்று நடந்திருக்கிறது. யோசேப்பால ஏற்றுக்கொள்ளவே முடியல, அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. எப்படி ஆகிலும் இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு, ஏன்னா நான் நல்லவன், அதனால எனக்கு கிடைக்கிற பொண்ணும் நல்ல பொண்ணாதான் வேணும். அவன் நினைச்சதுல ஏதாவது தப்பு இருக்குதா? தப்பே கிடையாது இல்லையா? நம்மளா இருந்தாலும் இன்னைக்கு அப்படிதான் செஞ்சிருப்போம் இல்லையா? பரலோகம் அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிச்சு? பார்த்துச்சு. பரலோகத்தால சும்மா இருக்க முடியவில்லை. இப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சா என்று சொல்லி தேவதூதன் என்ன பண்ணார்? உடனே அவனுக்கு தரிசனம் ஆகிறார். என்ன சொல்றாரு? வந்து நீ பயப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பால அந்த தேவதூதன் சொன்ன காரியத்தை அவனால என்ன பண்ண முடியல? கிரகிச்சு கொள்ள முடியவில்லை. அது ஏன் என்று சொன்னால் அது பரலோக ஞானமாய் இருந்தது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அந்த நாட்களில் ஒரு யூத குலத்தின்படி நமக்கு தெரியும், கிறிஸ்துவ படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேதத்தில் வாசித்திருப்பீங்க, பழைய ஏற்பாட்டில் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீ என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். மரியாள் யார்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒருத்தி. அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக வந்த பொழுது அந்த சடங்காச்சாரம், அந்த ரிலீஜியஸ் லா எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவன் அவனோடு கூட சஞ்சரித்ததான வார்த்தையை அவனுடைய இருதயத்திற்குள்ளாக வந்தவுடனே அவன் மனம் மாறினான். அல்லேலூயா. தேவனுடைய ரகசியம் அவனுக்குள்ளாக வந்தது, தேவனுடைய திட்டம் அவனுக்குள்ளாக வந்தது. ஐயோ, இது நம்முடைய சட்டத்தின்படி இது குற்றமாயிற்றே, இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் அங்கே என்ன பண்ணல? ப்ரொட்டஸ்ட் பண்ணல, அவன் அதை எதிர்க்கவில்லை. மாறாக தேவன் சொன்ன உடனே ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான ஒரு ஊழியக்காரர் டெய்லியும் வந்து ஆலயத்தில் வந்து என்ன பண்ணாரு? தூபம் காட்டுகிறார் யெகோவா தேவனுக்கு. அவரால் கூட தேவன் சொன்ன காரியத்தை என்ன பண்ண முடியவில்லை? நம்ப முடியல. இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் வந்து சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுதாங்க யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களில் அந்த ஒரு விஷயம் மிகவும் தண்டிக்கப்பட ஒரு குற்றம். இதுக்கு பெருசா வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் போகணும், நிரூபிக்கணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இங்கே தேவன் யோசேப்போடு இடைப்பட்ட உடனே அவன் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணா? கீழ்ப்படிந்தான். பிரியமான தேவனுடைய சபையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க என்று சொல்லி ஆலயத்துக்கு நீங்க அநேக நாட்களாக வந்துட்டு இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நமக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு லா இருக்கு, ஒரு நியதி இருக்கு, ஒரு நெறி இருக்கிறது, எத்திக்ஸ் இருக்குது. ஆனால் தேவனுடைய திட்டம் சில நேரங்களில் அது எல்லாத்துக்கும் மேல உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன், அர்ப்பணிப்பு. இயேசுவை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இந்த கால வேளையில கிறிஸ்மஸ் நாளில் நம்ம எல்லா உலக ஜனங்கள்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இயேசுவை உங்களுக்குள்ளாக வைத்திருப்பதற்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். இங்கே அதை தான் நாம் பார்த்தோம். திருமணத்திற்கு
புறம்பான கற்பம் மரண தண்டனைக்கு உள்ளது. அவனுடைய அதை என்ன பண்ணானா, அவன் அதை சகிச்சு கொண்டான், அவன் அர்ப்பணித்தான். இரண்டாவது, திருமண கனவுகளை அவன் அர்ப்பணித்தான். யோசேப்புக்கு மரியாளுக்கு திருமணம் ஆச்சுன்னு போட்டிருக்கா பைபிள்ல? எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவன் இங்கேருந்து அங்கே போனான், அங்கேருந்து இங்கே போனான், இங்கே வந்தாங்க, அங்கே போனாங்க, எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு ஆண்டவர். யோசேப்புக்கு என்ன பண்ணல, நிச்சயமாக இருக்கிறது எழுதியிருக்குது, ஆனால் திருமணம் ஆயிருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணல, எழுதப்படவில்லை. தேவதூதன் வந்து அவனிடத்துல தரிசனமாகி சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் என்ன பண்ண, மரியாளை சேர்த்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவளை அறியாது இருந்தான். அல்லேலூயா. அப்போ யோசேப்பு எனக்கு 4 பேருக்கு மத்தியில திருமணமாகும் என்கிறதான ஒரு கனவோடு இருந்தான். மரியாள் ஒரு கனவோடு இருந்தாள். அந்த திருமண நாளுக்காக அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அந்த பரம மிஷன், அந்த ஊழியம், அந்த காரியங்கள் வந்தவுடனே அந்த கனவை எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதனால தான் அவர்கள் இயேசுவை பெற்றெடுக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால முடியுமா? ஆண்டவருக்காக நம்ம என்னத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஆயிருந்தாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆயிருந்தாலும் சரி, ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுத முடியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணது அந்த நீங்கள் ஒருவேளை எழுதுவீர்கள் என்று சொன்னால், அந்த எழுதப்பட்டதையும் மரியாளுடைய இந்த சாக்ரிஃபைஸ், மரியாளையும் யோசேப்பினுடைய இந்த சாக்ரிஃபைஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. இங்கே அவருடைய கனவுகள், அவர்கள் அதை அர்ப்பணித்தார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சொசைட்டியில் யாராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டிகினிட்டி இருக்கு இல்லையா? டிகினிட்டினா என்னது? தன்மானம் இல்லையா? அப்போது அந்த தன்மானத்தை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் அதை இழக்க நேரிட்டது. அல்லேலூயா. ஏன் இழக்க நேரிட்டது? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை என்ன பண்ணுறான், கர்ப்பமாயி கூட கூட்டிட்டு போகிறான். அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களை ஏளனமாய் பேசுகிறார்கள். இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேவதூதன் சொன்னது, மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும் தேவதூதன் சொன்னது. அவங்க அப்பாவுக்கு தெரியாது, அவங்க அம்மாவுக்கு தெரியாது. 4 பேர் மத்தியில் வச்சு மரியாளுக்கு இந்த வசனத்தை தேவதூதன் சொல்லலை, யோசேப்புக்கு தரிசனத்தில் சொன்னார். யோசேப்பு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்து சொல்லலைங்க. பர்சனல் என்கவுண்டர் வித் காட். அதற்காக அவர்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. சமுதாயத்தில் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஒருவேளை நல்ல பேரும் இருக்கலாம், கெட்ட பேரும் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு சமுதாயத்தில் எஸ்சியா இருந்தாக்கா நீங்க ரசிக்கப்பட்டீங்க, எனக்கு கிறிஸ்துவ ஆனீங்கன்னா என்னவா மாறிடும்? ஆட்டோமேட்டிக்காவே பிசியா மாறிடும். ஹல்லேலூயா. நீங்க இயேசுனாரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எஸ்சியா இருந்தா லோ இதுல இருந்து ஹை இதுக்கு மாறிடுது. ஆனால் அன்றைக்கு சமுதாயத்தில் இயேசுவை அவர்கள் வயிற்றில் சுமந்து கொண்டவர்களாக அவர்கள் 10 மாதம் சுமந்து அவர்கள் திரியும் பொழுது அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அதை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? கிருபை என்று பேசிக்கொண்டு அவர்கள் பாவத்தையும் உலகத்துக்கு பின்னாடியும் போய் கொண்டிருக்கிறது. உண்மையான அர்ப்பணிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முன்னுரிமை. முதலாவது நான் சொன்னேன் நம்பிக்கையும் முழுமையான கீழ்ப்படிதலும், இரண்டாவது அர்ப்பணிப்பு, மூன்றாவது முன்னுரிமை. யோசேப்பும் மரியாளும் வசதியே அல்ல, ஆனால் ஆண்டவரின் பணியை
முன் நிறுத்தினார்கள், முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷனுக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஷனுக்காக, ஒரு தரிசனத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக அழைக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே இருங்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன். ஆண்டவரே இருங்க, ஆண்டவரே இந்த பணத்தை நான் இதுக்காக செலவு பண்ணிடுறேன், இன்னொரு பணம் எனக்கு வரும், அதை ஆலயத்துக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் இந்த பணத்தை ஊழியக்கார்ட்ட கொடுத்து ஜோமனன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை ஆண்டவரே, இதோட பெரிய பணம் ஒன்று என்ன பண்ணும், எனக்கு வரும், அந்த பணத்தை நான் என்ன பண்ணுறேன், சபைக்கு கொடுத்துட்றேன். இந்த பணம் கொஞ்சம் பணம் தான் ஆண்டவர். ஆண்டவருக்கே நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆனால் யோசேப்பும் மரியாளும் அவர்கள் priority to God. They did not postpone God's mission, but they give first priority to the mission. Hallelujah. அவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை போஸ்ட்பான் பண்ணல. யோசித்து பாருங்க, ஒருவேளை மரியாள் ஆண்டவரே பிள்ளையா நான் இயேசுநாதரை பெற்றுக்கல, கடைசி பிள்ளையா பெற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? நடந்திருக்குமா? இயேசுநாதர்னு ஒருத்தர் வந்திருப்பாரா உலகத்துல? இதே வார்த்தையை யோசேப்பு சொல்லியிருந்தாருன்னா யோசித்து பாருங்களேன். நம்ம இன்னைக்கு அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். We are not ready to give first priority to the mission of God. நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கும், ஆண்டவருடைய வாழ்க்கைக்கும், ஆண்டவருடைய வசனத்திற்கும் முதலிடம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. கிறிஸ்துவம் இந்தியாவில் 2000 வருஷங்கள் ஆயிற்று. இன்னும் கிறிஸ்துவம் இந்தியாவில் 2%. அதையும் ஒளிஞ்சு கட்டிடுவேன்னு சொல்லி தெரியுறாங்க. அது வேற விஷயம். அவங்க தான் ஒளிஞ்சு போவாங்க, கிறிஸ்துவம் ஒழியாது. அல்லேலூயா. எத்தனையோ ராஜாக்களையும் எத்தனையோ அரசர்களையும் கண்ட வேதாகமும் ஆண்டவர். ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கா? நான் ஒரு சின்ன காஸ்பிள் சொல்லினாலே, ஒருத்தட்ட சிம்பிளா சொல்லினாலே என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை படைச்சதே அவருக்காக தான். உங்களுக்காக அவங்கள படைச்சாரு. யோசித்து பாருங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? நம்மெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பிறந்துட்டோமேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? When God created you and me, what is the reason? What is the purpose? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மனப்பாடமான ஒரு வசனம். God so loved the world. ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனையே உலகத்திற்கு என்ன பண்ணாரா? கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். அல்லேலூயா. உங்களை இவ்வளவாய் நேசித்தார். எவ்வளவா நேசித்தாரு? எவ்வளவா நேசித்தாரு? தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன பண்ணாரு? உங்களுக்காக கொடுத்தார். ஆனா நீங்க செய்யறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். நம் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களையும் மிகுந்த ஒரு காரியத்தை மிகப்பெரிய ஒரு லெவல்ல நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க சாக்ரிஃபைஸ் எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே கிடையாது. வேதத்துல இருந்து வசனம் சொல்லவா? எபிரேயர் வாசிங்க 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் போதும். என்னத்தை சகித்து? சிலுவையை சகித்து. யாருங்க? யாரு சகிச்சது? வானத்தையும் பூமியும், the God who created heaven and earth என்ன பண்ணாரா? சகித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சகிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு சராசரியான ஒரு மனுஷனால சகிச்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை அவர் அங்க பேசவில்லை. அதற்கும் மேலான ஒன்று. எதற்காக சகித்து கொண்டார்? சிங்காசனத்துல உட்கார்வதற்கு. நீங்க சகித்துக் கொள்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இட் வேல்யூஸ். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டினாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற சேர்ல இருக்கிறவங்களை திட்டினாலும் சரி, நீங்க சகித்துக்கிட்டீங்கன்னா இட் வேல்யூஸ். நீங்க பைபிளை தூக்கிட்டு வர்றீங்க, ஒருத்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை நீங்க சகிச்சுக்கிறீங்கன்னா இட் வேல்யூஸ். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க, அதற்கு ஒருத்தர் கமாண்ட் கொடுக்கிறாரு, அதை நீங்க சகிச்சுக்கிறீங்க, இட் வேல்யூஸ். நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஆண்டவர் கணக்கில் எடுத்துக்கல, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி. இயேசுநாதரே என்ன பண்ணாரா? சகித்து கொண்டார். நம்ம எவ்வளவு சகித்து கொள்ள மிஸ் பண்ணாங்க. அநேக காரியங்களை இவர்கள் விட்டு கொடுத்தார்கள். தன்னுடைய கனவுகள் எல்லாம் விட்டு கொடுத்தார்கள். தனக்கு என்று திட்டம் பண்ணி வைத்திருந்த எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார்கள். இங்கே யோசேப்பை பற்றியும் மரியாதை பற்றியும் பெரிதாக சொல்லப்படவில்லை. இதோட அவரை பற்றி சொன்னதான காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர்களுடைய இந்த இயேசுவை வளர்த்தெடுக்கிற நாள் வரைக்கும் அவர்கள் பட்டதான பிரயாசங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் இந்த மரியாளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றேன்? பெற்றெடுக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவள் சொல்கிறார், வல்லமையானவர் மகிமையானவற்றை செய்தார். அல்லேலூயா. வல்லமையானவர் மகிமையானவரை செய்தார். என்ன மகிமையான செய்தாரு? அவள் யார் என்று சொன்னால், அவள் அதற்கு தகுதியே இல்லாதவள். அவள் கிருபை பெற்றபடியினாலே அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டார். பவுல் சொல்கிறார், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலுமே நாம் ஒன்று நினைவு கூறுவோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, அந்த கிருபைக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். கிறிஸ்துவை முன்னிறுத்துவோம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போனாலும் சரி, அதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். இனி வருகிற நாட்கள், வருஷங்கள் எப்படி போகும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குது என்று சொன்னால், உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு பரலோக திட்டம் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், you don't postpone. ஆண்டவர் யாருக்கோ ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்கிறார் நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். You don't postpone God's mission. You give first priority to the mission of God. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுங்க. நாளைக்கு செஞ்சுக்கிறோம், அடுத்த வாரம் செஞ்சுக்கிறோம், அடுத்த மாசம் பார்த்துக்கிறோம், இனி காலம் செல்லாது. இன்றே ரட்சணிய நாள். எதுக்குமே இனி காலம் செல்லாது. இதுக்கு மேல என்ன, எதுக்காக நம்ம காத்திருக்கணும்? ஆதார் கார்டே வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம எது காத்திருக்கணும்? எல்லாமே உங்களுடைய அசைவுகளை எல்லாவற்றையும் கண்காணிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் இன்றைக்கு கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்குது. ஆன்டி கிறிஸ்து வர்றதுக்காக தான் வெயிட்டிங், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்பதாக நாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவருடைய விஷயத்திற்கு, சபை கொற்ற காரியங்களுக்கு, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு
இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க செய்ய தவறி இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் நாட்கள் இருக்கிறது. இந்த வருஷத்துல நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தீங்களோ, என்னெல்லாம் உங்க மனசுல திட்டம் பண்ணி இருந்தீங்களோ, இந்த ஒரு மீதி இருக்கிற ஒரு 5 நாளுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. நான் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துறேன் ஆண்டவரே. அதுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன் ஆண்டவரே. நீங்க மனசுல திட்டம் பண்ணினது எதுவோ, ஆண்டவர் சொன்னதெல்லாம் கூட நீங்க 2வது செய்யுங்க. நீங்க மனசுல ஆண்டவருக்காக என்ன திட்டம் பண்ணியிருந்தீங்களோ, அட்லீஸ்ட் அதையாவது நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர். அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும், சாக்ரிஃபைஸையும் நம் செய்யதான ஆண்டவருக்காக அவருடைய நாமத்தினால ஊழியக்காரனுக்கு 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட என்ன பண்ணுவாரா, வேல்யூஸ். அல்லேலூயா. தண்ணியை கொடுத்தாலே வேல்யூ பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, நீங்க கொடுக்குற எல்லாத்தையும், நேரத்தையும், பணத்தையும், உங்களுடைய நல்ல எண்ணங்களையும், நல்ல பேச்சுக்களையும், நல்ல வார்த்தைகளையும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அதற்கேற்றபடி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். தேவன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரெக்டாக முடிச்சிட்டார். அதுக்கு ஒரு கைத்தட்டு எல்லாரும். நான் தான் சொன்னேன்னா நீங்களும் கைத்தட்டலாம் அதுக்கு. ஆமாம், 8:40 முடிக்க சொன்னேன், 8:40 முடிச்சார். சரி, என்ன தான் சொன்னார்? 3 காரியம் சொன்னார். அதை சொல்லுங்க பாப்போம். முதல் சொல்லுங்க பாப்போம். பிரதர் எழுதி வச்சிருக்கேன், மொத்தம் சொல்லுங்க. என்னது? நம்பிக்கை. தப்பா சொல்ற, வீட்டுக்காரர் பிரசங்கம் பண்ணதே தப்பா சொல்றேன். அவரு பிரசங்கம் சரி, சூப்பர். நீ எப்படி தப்பா சொல்ல? நம்ம வந்து என்னது? உங்களுக்கு என்ன சொன்னாரோ அப்படின்னு நம்புங்க. எல்லாரும் சொல்லும். அதுக்கு வேல்யூஷன் ஜாஸ்தி. எல்லாரும் சொல்லுமா, உட்காருன்னா உட்காருங்க, எந்திரினா எந்திரிங்க. அப்படிதானே? டிஸ்காஸ் லவ் இன் த ஜீஸ். யாரை நம்புறீங்க? உங்களை படைச்சவரை நம்புறீங்க. 2 காரியம் பார்த்தோம். நம்ம பிறந்துட்டோன்னு வாழல, அவரு தான் நம்மளை பெற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்காக வாழுங்க. உங்க வாழ்க்கையெல்லாம் அவர் வாழாரு, உங்க குடும்பத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார். வசனம் இருக்குதுல்ல, நீதிமான் தண்ணிக்கும் அப்பத்துக்கும். 2வது காரியம் சொல்லுங்க, சீக்கிரம் நான் முடிச்சிடறேன். உண்மையான கீழ்ப்படிதல். உண்மை அப்படியே சரண்டர் ஆயிருங்க. நீ சர்ச்சுக்கு போகாதன்னு அப்படி நீ போகாத, உன்னை தாக்க போறாங்க, ஒளிஞ்சுக்க. ஆண்டவர் அப்படியே பேசினார் பாருங்க பாஸ்டர். அப்படியே இழுத்து பொத்தி படுத்து பாருங்க. எடுத்துருச்சு பார்த்தேன் 10. நீங்களும் முடிச்சிருப்பீங்க. அப்படியா? 3வது சொல்லுங்க, சரியா செய்யுங்க. நான் செய்யாதனால நான் பட்ட பாடு ஆண்டவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியும், நான் முன்னாடியே தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும். சும்மா ஒவ்வொரு பாஸ்டர்ட்டையும் போய் நான் அடிப்பேன், கேட்பேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஊழியம் தானா? எத்தனை நாட்டை தான் உறுதிப்படுத்துறீங்க? எத்தனை நாட்டை தான் உறுதி? அதனால இழந்தது பணங்கள், உயிர்கள், நிறைய காரியங்கள். இதில் ரொம்ப ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை. எல்லாருக்கும் ஒரு கேட்குறான், நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் எப்படி வர்றீங்க? நான் அப்படியே ஃப்ளைட்டில் வந்து இறங்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்கிறானுங்களா போம்பளைங்க? அந்த பிள்ளைங்க சொல்றதுங்க, நான் இந்த டிவி எடுத்துட்டேன். அப்படியே குதிரையில் வந்து அப்படியே இறங்குற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறேன். இவன் கேட்டா என்ன சொல்றானா, அப்படியே வண்டி வச்சிருக்கான், வண்டியிலேயே முழுக்குள்ள வருவான கல்யாணம் பண்ணது. அவன் சொன்னா ஒரு நாள், அது ஒவ்வொருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, என் கல்யாணம் இப்படி நடக்கணும் அப்படின்னு. கல்யாணமே நடக்கல. என்ன நடக்கல? இவனுக்கு நடக்குங்க. நீங்க அவன் எப்படி கற்பனை பண்ணிலாம் வச்சிருக்கிறான். நான் கற்பனை பண்ணியிருந்தேன் சில விஷயங்கள்லாம். கல்யாணத்தில் என் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு நிறையா அதெல்லாம் செய்ய முடியல. ஏன்னா டோட்டல் அவருக்கு அர்ப்பணிப்பு. எல்லாரும் சொல்லுவோம். ஒருத்தர் கேட்டான், எனக்கு வாட்ச் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. பைத்தியக்காரங்க, நான் வாட்சில் பைத்தியங்க. பக்கத்தில் படுத்திருக்கும் போது இருக்கணும் எனக்கு. நான் எப்போ தூங்குறேன்னு பார்ப்பேன், நான் எப்போ எந்திரிக்கிறேன்னு பார்ப்பேன்.
அங்க போனோம்னா அங்க பார்க்கணும், எப்ப முடிக்கிறதெல்லாம் பார்ப்பேன். தூக்கி விட்டார் ஆண்டவர். துணியில ஒரு பெரிய பைத்தியம். பாண்டிச்சேரியில் ஒரு சட்டை சொன்னா, இதை போட்டேன்னா ஒரே நாளில் கிழிஞ்சிடும். ஒரே நாளில் போட்டு கிழிச்சிட்டேன் அந்த சட்டை, அவ்வளோதான் கிழிஞ்சிடும். அந்த சட்டை இப்படி போட்டு கிழிச்சிட்டு கிழிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு தையக்கூலி அந்த டிசைனுக்காக. எல்லாம் அர்ப்பணம். எதெல்லாம் அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, எதெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்க? இந்த 3 காரியமாக சொல்லுவான். நம்புங்க, எல்லாரும் அலையிலே செல்லம்மா. 2வது காரியம் கீழ்ப்படி. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு அதை செய்யுங்க. பைத்தியகாரமா நல்லா இருக்கிற நானா என் இஷ்டத்துக்கு அதை செய்ய முடியுமா? செய்யலாமா? செய்வேனா? செய்யக்கூடாது. இது அவர் ஊழியம், நீங்க அவருடைய மக்கள். அதான் பவுல் சொல்றாரு, நீங்க மாளிகை, எல்லாரும் அலையிலேயே செல்லுமா. அந்த மாளிகைக்குள்ள இருக்கிற பண்ணைக்குள்ள இருக்கிறவங்க நீங்க எல்லாரும் எழுந்திருக்கலாமா? Holy Spirit. அவங்களுடைய அர்ப்பணிச்சாங்க. அப்படியே அவர் சொன்னது போல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரத்தில் வீட்டுக்காரரு 10 பேருக்கு முன்னாடி வச்சு அடிச்சிருவான், அசிங்கப்படுத்திடுவான், மனைவியை கேவலமா பேசிடுவான். வீட்டில் போய் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிக்கண்ணா, ஏங்க இதை ஏத்துக்க முடியுமாங்க? வீட்டில் போய் காலில் விழுந்து என்ன செஞ்சிருவாரு? அந்த 10 பேர் இந்த பொம்பளை என்ன நினைப்பான்? அப்புறமேட்டுக்கு பேசுறது அசிங்கமா கேவலமா 10 பேருக்கு முன்னாடி நீ பேசிடுற. வீட்டில் போய் நைட்டு தெரியாம பேசிட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. என்னது என்னையா சிரிக்கிறேன்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, மனசுக்கு தெரியல, தெரியாம பண்ணிட்டேன். நீ எப்பயுமே தானையா செய்யற, கல்யாணம் முடிஞ்ச காலத்துல தானே செய்யற. அர்ப்பணிங்க, எல்லாரும் அலையிலே செல்ற. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. ஆண்டவரே சுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவரே சுவையான அணிந்து கொண்டேன் நான். நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த 3 காரியம் இல்லாததுனால. மன்னிச்சிருங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பின்தங்கிய நிலைமை. இன்னைக்கு அநேகர் அர்ப்பணிக்கிறது இல்லை. டிஸ்கஸ். உன் பிள்ளைய கொண்டு வந்தாங்க, என்ன செய்? அர்ப்பணம். இந்த இடத்த விட்டு போகாத. அர்ப்பணம், அர்ப்பணம். Biscuit is God over the least guy filling with the glory. யோசிங்க. The scarcity is allowed the ability of God. உங்க வீட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சுன்னு நீங்க கணக்கு பார்க்காதீங்க. கர்த்தருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஊழியத்தை நான் எப்படி தாங்குறேன்? எனக்கு ஒரு பிரதர் வந்தாரு, என்ன கேட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாளைக்கு என்ன பாஸ்டர் செய்றீங்க, ஏதாவது என்னால் உதவி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏங்க கொடுக்க வேண்டாங்க, கேட்கறதுல இருக்குது இல்லைங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு குடும்பத்தை ரன் பண்றது கஷ்டங்க. ஒரு 100 பேருக்கு மேல சபையில ரன் பண்றது கஷ்டம் இல்லையா? This calling to the holy.
யார் தான் எனக்கு பணம் அனுப்பிச்சாங்கன்னே தெரியாமல் நான் எடுத்து செலவழிச்சிருக்கிறேங்க. ஒரு 2 ரூபா அனுப்பிச்சாங்க, கடைசியில் தெரியும் ஒரு அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க. தேவன் நல்லவர். நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். இவங்க கிட்டலாம் இல்லை, நத்தின்ட்ட சொன்னேன், அவங்கெல்லாம் இருந்தால் நிறையா செய்வாங்கடா. எனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் சவுண்டு கம்மி. நான் என்ன சொல்கிறேன்னா, பழகிறது பெருசு இல்லை, ஒருத்தவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இல்லையா செல்லம்மா? நீங்கள் ஆண்டவரோட வணங்குறது பெருசு இல்லை, அவரை முதலாவது அறிஞ்சுக்கலுங்க. அல்ல இல்லையா? அவங்க இவங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட இருந்து அதை செய்வாங்க, இவங்க நடத்துவாங்க. ஆனால் ஒன்று உங்களை அர்ப்பணிங்க, அவரை நம்புங்க. அடுத்தது சொல்லுங்க, என்னது என்னது? முன்னுரிமை கொடு. ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் பணத்தை நினைக்காதீங்க. நான் பணத்தை சொல்லலை. நான் அப்படி இருந்துச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு காசு அதுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் இல்லை. டி வில் கிரை. தேவன் நல்லவர். எல்லாம் வரி போட்டாங்க. என்ன வரி? கர்த்தர் கொடுப்பாருங்க, பெரிய காரியம் செய்வாருங்க. அதெல்லாம் இல்லையா? எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைங்க. தேவன் நல்லவர். ஒரு விஷயம், எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இன்னைக்கு பேசின வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. எங்க 4 பேர்த்துக்கிட்ட ஊரை கூப்பிட்டு அன்னைக்கு ஊரில் தூதை வந்து நின்று சக யோசிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உன் அவமானம் உனக்கு மட்டும்தான் தெரியும், உன் நிந்த உனக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்? இதுக்குள்ள என்ன இருக்கு? அவர் நடத்துகிற வேலை. நான் தான் போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், இதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. எல்லாராலையும் இல்லையா செல்லுமா? மரியாள், ஆண்டவர், யோசேப்பு, இவங்களுக்குள்ள ஒன்று நடக்குது. இவங்க அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாராலும் இல்லையா சொல்லுமா? ஒன்றை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. எல்லாம் கை தட்டுவோமா? எல்லாம் கை தட்டுவோமா? நீ ஆண்டவருடைய பிள்ளை. நீ இயேசுவை சுமக்கிற, கிறிஸ்துவை சுமக்கிற, அவருடைய சித்தத்தில் இருக்கிற, அவர் திட்டத்துக்குள்ள இருக்கிற. 4 பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு பெத்த தாய் புரிஞ்சுக்க மாட்டா, ஒரு தகப்பன் புரிஞ்சுக்க மாட்டான், அவன் பிள்ளை புரிஞ்சுக்காது. கர்த்தர் அவர் சித்தத்தில் உன்னை நிறைவேற்றுவார். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பேசணும் விதமாக ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க திட்டம் பண்ணியிருக்கிற திட்டங்கள், சித்தங்கள், அவங்களும் அந்த சர்ச்சுக்காக இடமெல்லாம் பண்ணியிருக்காங்க, கட்டுறாங்க. அநேக சூழ்நிலையில் தடையாயிடுச்சு, அதெல்லாம் நிறைவேறட்டும். குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வர்த்திக்க பண்ணுங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ள கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியும் அந்யோன்யமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எல்லார் மேலையும், பேசின ஒரு மகனோடையும், இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம்.